ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீக்வெல் ஆயில் ஃப்ரீ அக்வாஜெல் சன்ஸ்க்ரீன் வர்சஸ் மினிமலிஸ்டோட லைட் ஃப்ளூயிட் SPF 50 சன்ஸ்க்ரீன். இந்த ரெண்டு சன்ஸ்க்ரீனில் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த ரெண்டு சன்ஸ்க்ரீன் பற்றியும் தனித்தனியாக ரிவ்யூஸ் போட்டிருக்கிறேன். இப்போது நாம் இந்த ரெண்டு சன்ஸ்க்ரீனுக்கும் கம்பேரிசன் சொல்கிறேன். இதில் ஒரு சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேனை கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீனாக இருக்குது. அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நாம் ரீக்வெலோட ஆயில் ஃப்ரீ அக்வாஜெல் சன்ஸ்க்ரீன் SPF 50 PA++ இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இதில் ஹைலோரானிக் ஆசிட், L-கார்னோசின் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரேஷன், ஸ்கின்னை சப்பில் வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் வெரி வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஹை ஃபோட்டோ ஸ்டெபிலிட்டி, அப்புறமா ஆல் ஸ்கின் டைப் பீப்புள் யூஸ் பண்ணலாம், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், இப்படியெல்லாம் பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. லைட்லேருந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். இன்னும் வாட்டர் எவ்வளோ உங்கள் ஸ்கின்னில் பட்டாலும் கூட அதனால உங்கள் சன்ஸ்க்ரீன் வேலை பார்க்காம போகாது அப்படிங்கிறது தான் பிராண்ட் கிளைம் பண்ணுறது. இன்னும் உங்கள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கட்டும், காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாரோட ஸ்கின்னுக்கும் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் ரொம்பவே சூட் ஆகும் அப்படிங்கிறதும் பிராண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் மினிமலிஸ்டோட லைட் ஃப்ளூயிட் SPF 50 நம்ம பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரொடெக்ஷனை கொடுக்குது, ப்ராட் ஸ்பெக்ட்ரம், அப்புறமா PA++ இதுலேயும் இருக்குது, வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. இன்னும் மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இது கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு லேபில் ஹியூமன்ஸ் மேலேயே அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ நேரம் ப்ரொடெக்ட் பண்ணுது சன்னில் இருந்து அப்படிங்கிறதெல்லாம், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கூட இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க வெப்சைட்டில். இன்னும் இந்த சன்ஸ்க்ரீனோட pH லெவலை கூட டெஸ்ட் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. pH லெவல் பொறுத்த வரைக்கும் 5 to 6 இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இது கூட எல்லா ஸ்கின் டைப் பீப்புளும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ரீக்வெல் சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இதில் ஃப்ரீ ஃபில்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ஆக்சிபென்சோன், அவபென்சோன் இந்த மாதிரியான கெமிக்கல் ஃப்ரீ சன்ஸ்க்ரீனாக இந்த ஒரு பர்டிகுலர் சன்ஸ்க்ரீன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இதில் எந்த ஒயிட் காஸ்ட்டும் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. நான் யூஸ் பண்ணின வரைக்கும் கூட இந்த ஒரு சன்ஸ்க்ரீனில் எந்த ஒயிட் காஸ்ட்டும் வரதில்லை. அப்புறம் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தான் ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன UV ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசிலிகான் 15, யுவினல் A+, யுவினல் T150, டினோசார்ப் M அண்ட் டினோசார்ப் S இந்த மாதிரி மாடர்ன் ஃபில்டர்ஸும் கொடுத்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதில் கொடுத்துருக்குற UV ஃபில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே கொடுக்கல, லேட்டர் ஆன் தான் இந்த இன்க்ரீடியன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ மினிமலிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட சன் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது இன்க்ரீடியண்ட்டில் ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஃப்ரேக்ரன்ஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க, அது ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. எவ்ரி 2 to 4 hours ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது போல் இருக்கும். ஸ்விம்மிங் முடித்ததுக்கு அப்புறமா இம்மீடியட்லி நீங்கள் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் 10 to 15 minutes தாண்டி தான் நீங்கள் சன்னில் போகிறது மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். மினிமலிஸ்டோட லைட் ஃப்ளூயிட் SPF 50 பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் அக்வா கொடுத்துருக்குறாங்க, அது வாட்டர். அதுக்கப்புறம் செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆக்டினாக்சேட், இது OMC ஃபில்டர்ஸில் தான் வரும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா யுவினல் A+, டினோசார்ப் M இந்த மாதிரி UV ஃபில்டர்ஸை ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹை ப்ரொடெக்ஷன் சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது நம்ம இதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னால் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம வெளியே போனால் இன்கேஸ் மழை தண்ணி இல்லை ஏதோ வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒயிட்டாக அப்படியே ஸ்கின்லேருந்து கிளம்பும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இப்போது இதோட ஃபார்முலேஷனை மாற்றிருக்கிறாங்க. இப்போது நீங்கள் என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சன்ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகும், பட் அந்த ஒயிட் காஸ்ட் வெளியவே தெரியாது. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போது இந்த சன்ஸ்க்ரீனில்.
ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரீக்வலை கம்பேர் பண்ணும்போது மினிமலிஸ்ட் தான் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். ரீக்வல் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு டக்குன்னு வெளியே கிளம்பிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்கின்ல ஒரு டேன் லைட்டாக தெரியும். பட் மினிமலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெளியே கிளம்புனா கூட அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம ஃபேஸில் தெரியும். டக்குன்னு டேன் எல்லாம் ஆகாது அவ்வளோ ஈஸியாக. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டினாக்சைட் இருக்குது. அது மோஸ்ட்லி எல்லா சன்ஸ்க்ரீன்ஸ்லேயுமே இந்த ஆக்டினாக்சைட் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போது நம்ம இந்த சன்ஸ்க்ரீன்ஸோட டெக்ஸ்சரை பார்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நாம் பார்த்தது ரீக்வலோடது. இப்போது நாம் மினிமலிஸ்டோட டெக்ஸ்சரை பார்த்துடலாம். 2 சன்ஸ்க்ரீனுமே ஈக்குவலாக ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பட் மினிமலிஸ்ட் கொஞ்சம் கூட லிக்விடாக இருந்தது மாதிரி இருக்கும். பட் இதை அப்ளை பண்ணும்போதாக இருக்கட்டும், அதோட ஸ்கின்னில் அவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதா இருக்கட்டும், ரெண்டுமே ஈக்குவல் தான். எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் கொடுக்காது. 2 சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆயிலி ஃபீலும் கொடுக்காது. ரெண்டுமே ஈக்குவலாக தான் டெக்ஸ்சர், கன்சிஸ்டன்சி, அப்ளை பண்ணுறது, ஒயிட் காஸ்ட் வராதது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் மினிமலிஸ்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். மினிமலிஸ்ட் ரொம்ப சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணும். சன் டேன் வர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மினிமலிஸ்ட்டை சூஸ் பண்ணலாம். ரேட் வைஸ் பார்த்தாலும் மினிமலிஸ்ட்டோட ரேட்டு 50 ml ஆஃப் ப்ராடக்ட் 499 ருபீஸ் மட்டும்தான். பட் ரீக்வலை பொறுத்த வரைக்கும் ரீக்வலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ml ஆஃப் ப்ராடக்ட் 549 ருபீஸ். ஸோ கிட்டத்தட்ட 50 ருபீஸ் ரீக்வல் அதிகமாக இருக்குது. பட் ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது மினிமலிஸ்ட் தான் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் 2 சன்ஸ்க்ரீனுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. எந்த ஒயிட் காஸ்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஆயிலினஸும் கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் 2 சன்ஸ்க்ரீனும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சன் டேன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மினிமலிஸ்ட் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணிடுருங்க. நான் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸில் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை 619 ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், உங்கள் லைக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் என்னை இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. ஸோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நன்றிகளை அகெயின் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நீங்கள் என்ன மாதிரியான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அப்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா.